السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களுடைய திக்ருகளுடைய தொகுப்பில் இன்றைய வீடியோவிலே நாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், நீங்கள் உங்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நிஅமத்துகளை மறைவாக பாவிச்சிக்கோங்கோ என்று சொன்னாங்க. ஏனென்றால் நீங்கள் சில நேரத்துக்கு ஷோ ஆஃப் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் அடுத்தவர்களுடைய கண்ணில் படுறது இருக்குதே, உங்களுக்கு கண்ணூரின் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வரலாம். நீங்கள் பாவம் செய்யவும் இல்லை, அநியாயம் செய்யவும் இல்லை, உறவுகளை முறிச்சு வாழவும் இல்லை, நீங்கள் யாரையும் தரக்குறைவாக நினைக்கவும் இல்லை. ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது, அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கண்ணூரில் நீங்கள் சிக்கலாம். எனவே ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மறைவான அமைப்பில் அல்லாஹுடைய நிஅமத்துகளை பாவிச்சிக்கோங்கோ. ஆகவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தின்ன போக்கல, குடிக்க போக்கல, பிரயாணங்கள் போக்கல, எல்லாமே ஃபேஸ்புக்கில், எல்லாமே இன்ஸ்டாகிராமில், எல்லாமே நாங்கள் பப்ளிக்கில் காட்டணும். நானும் நீங்களும் யோசிக்கணும். பார்க்குற எல்லாருமே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்வானாக என்றே கேட்பாங்களா? இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சஹீஹான ஹதீஸில் வருது, அக்ஸரு மை யமூத்து மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். ஏண்ட உம்மத்தில் அல்லாஹுடைய கலா கதிருக்கு பின்னால் ஏண்ட உம்மத்தில் அதிகமான மரணங்கள், அதிகமாக மக்கள் மௌத்தாகிறது கண்ணூரின் காரணமாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கும் என்று சொன்னால், வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரக்கத்தில்லை, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்குதில்லை. யோசிங்க, அல்லாஹுடைய நிஅமத்துகளை மறைக்காமல் நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறீங்க. எத்தனையோ பேர்ட கண்ணூருக்கு நீங்கள் ஆளாகினா நீங்கள் பாவம் செய்ய தேவையில்லை, நீங்கள் அநியாயம் செய்ய தேவையில்லை. அந்த கண்ணூர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், மௌத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இந்த கண்ணூர் இருக்குதே ஒரு மனிதனை மலைக்கு ஏற வச்சு அந்த மலையிலிருந்து வீழ்த்தாட்டும் என்பதாக. சில உலமாக்களுடைய கருத்து, சைக்காலஜி அவர் எஃபெக்ட் ஆகுவார், தற்கொலை செய்வதற்கும் அவர் துணிவார். என்ன காரணம்? அவருக்கு கண்ணூர் பட்டிருக்குது. சிறிய பிள்ளைகளுக்கு அவசரமாக கண்ணூர் படும். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம்தான், அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் பாவிக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இதன் மூலமாகவும் இன்னத்தருடைய உள்ளத்தில் பாதிப்பு உண்டாகத்தான் செய்யும். நாங்கள் விரும்பி யாருக்கும் அநியாயம் செய்யலை, நாங்கள் விரும்பி யாருடைய உள்ளத்தையும் நோவிக்கலை. ஆனால் அடுத்தவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கஷ்டமான நிலைமையை நானும் நீங்களும் உண்டாக்குறோம். எனவே அது கண்ணூர், அந்த கண்ணூர் எங்களுடைய வாழ்க்கையில் அது முசீபத்தை உண்டாக்கும். ஆகவே சுருக்கம் என்ன? குர்ஆன் சொல்லுது, முசீபத் சோதனை அதை நீங்கள் தேடிக்கொண்டது தான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய நிஅமத்துகளாக பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய உள்ளத்தை நோவடிக்காமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.